நண்பர்களே, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த அன்பாக்சிங்குள்ளே நுழைஞ்சிட்டோம். எல்லாரும் வந்துட்டு எதுக்காக நல்லா காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசனுக்காக தானே மொத்தமாக 16 மோடு கொண்ட ஒரு பிளேடு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். அக்கிலிஸ், டர்போ அக்கிலிஸ் வந்துட்டு டர்போ அக்கிலிஸா நார்மல் அக்கிலிஸா ஏதோ ஒரு அக்கிலிஸ்ங்க. அந்த அக்கிலிஸில் வந்துட்டு 48 மோடு இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய மோடில் வந்த ஒரே ஒரு பிளேடு நம்ம ஸ்ப்ரைசன் தான். ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதுக்கு மட்டும் நல்லா இந்த பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிழிச்சு வச்சுருக்கீங்க. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இதுக்கு தாங்க எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி வாங்க. ஸோ இதான் வந்துட்டு லேயரு. ஆர்மர் வந்துட்டு லைட்டாக ஆடுது. ஸோ இப்போ வந்து இது ரைட் டைரக்ஷனில் இருக்குது. ஆர் போட்டிருக்கீங்களா ரைட் டைரக்ஷன். ஸோ எல் போட்டிருக்கீங்களா லெஃப்ட் டைரக்ஷனுக்கு எல்லு. ஸோ இங்கே இருக்குது ஆறு, அங்கே இருக்குது எல்லு. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மோடு மாற்ற முடியும்னு நினைக்கேன். இருங்க, இந்த ஆர்மரை வச்சு தான் மோடு மாற்ற முடியும். சரி இருங்க, முதல்ல வந்துட்டு இதை வச்சுருவோம். இது வந்துட்டு இப்போ ரைட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்க்கு என்ன டிஸ்க்கு? ஓவின்னு போட்டிருங்க. ஓவி தான். ஓவியா ஜீரோவியா? ஓவியா ஜீரோவியான்னு தெரில. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஓவி மாதிரி தான் இருக்குது. ஸோ யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அடுத்து சரியான சம்பவம் பண்ணுற திரும்பவும் அதே மாதிரியான ஒரு டிரைவர். நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரைசன் ரெக்யூமில் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரைசன் ரெக்யூமில் வந்துட்டு மொத்தமாக வந்து 6 இதில் வந்துட்டு 3, இதில் வந்துட்டு 2, மொத்தமாக வந்து 6 மோடு. அதாவது டிஃபென்ஸு, அட்டாக்கு, ஸ்டாமினா, லெஃப்ட்டு, ரைட்டு, மொத்தமாக வந்துட்டு 6 மோடில் சுற்றக்கூடியது ஸ்ப்ரைசன் ரெக்யூம். அதுக்கப்புறம் வந்தது தான் நம்ம ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். மொத்தமாக வந்துட்டு 16 மோடு. ஏன்னா இந்த டிரைவர் வந்து ஒரு சரியான டிரைவரு. இதில் வந்துட்டு மொத்தமாக வந்து இதில் 4 இருக்குது. இருங்க, வந்துட்டு இப்படி தூக்கி விட்டு தான் மோடு சேஞ்ச் பண்ணணும் ஏதோ சொல்லுவாங்க. இது வந்துட்டு பேலன்ஸு. இது பேலன்ஸு இந்த மாதிரி சப்பையாக இருக்கு இல்லையா, இது பேலன்ஸு. இது வந்து ஸ்டாமினா நினைக்குங்க. இது வந்து ரப்பரான்னு தெரியல, இருங்க பார்ப்போம். இது வந்து ஒரு ஹார்ட் ரப்பர் மாதிரி ஆனால் கிடையாதுப்பா. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ரப்பர் மாதிரி இருக்குது. சரி வாங்க, அடுத்து வந்துட்டு இது வந்து டிஃபென்ஸ். இது ஒரு பால் மாதிரி இருக்குது உள்ளார. அது வந்துட்டு உருண்டுகிட்டு இருக்குது. இது வந்து அட்டாக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சிருக்காங்க லைட்டாக. என்னடி இது பற்றி அந்த பக்கம் தெரியுதா? லைட்டாக ஒரு தேய் தேய்ச்ச மாதிரி இருக்குது. மோடை லாக் பண்ணுறா. அப்படி லாக் பண்ண இப்படி உருண்டுக்கிட்டே இருந்தா அப்புட்றா. இப்போ நான் மோடை எப்படி லாக் பண்ணுறது? ஒருவேளை அப்படி தூக்கி விட்டால் லாக் ஆயிருமோ தெரியலையே. மோடு சுற்றிக்கிட்டே இருக்காது. ஃப்ரீ ஸ்பின்னிங் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி இதை லாக் பண்ணுறது? ரெக்யூமுக்காவது அமுக்குனா லாக் ஆகிரும். பாருங்க, டிரைவர் கோளாரா இல்லையான்னு பார்த்துருவோம். ஸோ இதான் ஸ்ப்ரைஸ் மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம ஆள் பாக்கெட் ஒன்று அப்படி தான் போட்டிருந்தாரு. வந்துட்டு கொஞ்சம் கோளாராக இருக்குது. ஆனால் மாட்டினக்கப்புறம் டைட்டாக இருக்குது கைஸ். சரி வாங்க, இதை வந்துட்டு நம்ம கழட்டி பார்த்துருவோம். நான் இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கேன்னு தெரிஞ்சு முதல்ல இந்த டிபி சிப்பை கழட்டிடுவோம். டிபி சிப்பை கழட்டினா தான் எடுக்க முடியும். ஏன்னா இது இவ்வளோ டைட்டாக இருக்குது. வாடா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை வந்துட்டு. ஸோ இது ஆர்மர். இதை வச்சு தான் மாற்றுற மாதிரி போட்டிருந்தாரு. மாற்ற முடியுமான்னு தெரியலையே. மாற்ற முடியலன்னா விட்டுறணும். ஏன்னா இப்படி தான் ஒரு தாட்டி மாற்ற முடியாமல் எடுத்து விட்டு ஸ்ப்ரைசன் ஓகையா. ஓ ஓ ஓ ஓ மாற்ற முடியுது. வா 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 கைஸ், கடைசியில் என்னால் ரொட்டேஷனை மாற்ற முடியுது அந்த இதை வச்சு. நோ மாசுனா நீ மாசுனா போனா. இது வந்துட்டு எல்லோரும் கேட்பீங்க இன்சைடில் இருக்கிறது ரப்பரா அப்படின்னு. இது வந்துட்டு ரப்பர் மாதிரி. ஆமாம் கைஸ், ஒரு ஹார்டான ரப்பர். இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹார்டான ரப்பர். இந்த பக்கம் வந்துட்டு லைட்டாக உறிஞ்சி வருதுங்க, காட்டுறேன். எடுத்து இந்த தூக்கி வருதா, அது வந்துட்டு ஒரு ஹார்டான ரப்பரு. ரப்பர் டைப்பில் இருக்க ரப்பர். மேட்ச் வராது ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. புரியல. ஏன்னா எனக்கும் புரியல.
வந்துட்டு இது இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி போடுறதுன்றதையும் மறந்துட்டேன். இது இப்போது ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். ஸோ இதை லெஃப்ட்டுக்கு மாற்றதுக்கு இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆர்மர் கீழேருந்து வரும். இப்போ வந்து எடுத்து மேலே மாட்டுற மாதிரி இருக்கும். பிரச்சனை கண்டுபிடிச்சேன் டிரைவரில். பிரச்சனையும் இல்லை, அதான் பிரச்சனை. புரியல. நான் தான் வந்துட்டு தப்பாக பார்த்துக்கிறேன். இது வந்துட்டு இப்படி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல அழுத்தினா தான் உள்ளே போகுது. இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த மோட்டில் வச்சு லாக் பண்ணுறேன். லாக் ஆகிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கி விட்டா இப்படி எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு எந்த பக்கம் கை எடுத்து தரேன் பாருங்க. நான் கை எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதான் எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கிற மாட்டி வச்சு. இது வந்து பேலன்ஸ் டைப்பில் இருக்க அப்படியே விட்டுருவோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரைட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு பிளாக் கலர் வரும். ஸோ பிளாக் கலரை நான் வைக்காதனால தான் என்னால் வந்து அதை லாக் பண்ண முடியல. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றேன். இருங்க, இப்போ பிளாக் கலர் வச்சாச்சா? இப்போ லாக் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், லாக் ஆகிட்டு. இதான் பிரச்சனை. நான் ஹை மோடில் செட் பண்ணுறா இருந்தால் அதை பின்னாடிருந்து எடுக்கணும். ஸோ இருங்க பார்ப்போம். ஓகே, பேட்டில் போட்டுடலாமா? சரி கைஸ், ஒரு வழியாக எப்படியோ முக்கி திக்கி கண்டுபிடிச்சிட்டேன். சரி வாங்க பேட்டில் போடலாம். நெத்தியடி சொல்லியடி. ஸோ வாங்க, இதை வந்துட்டு நான் ரைட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின்னை போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் சுற்றுது. நான் வந்துட்டு இது பேலன்ஸ் மோடு ரொம்ப நேரம் சுற்றுனாங்க. ஸ்ப்ரைசன் ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசனு. சரி எப்படி சுற்றுன்னு பார்ப்போம். தேடி சொல்லியடி. ஓ ஓ ஓ ஏங்க சரியான வெயிட்டிங்க. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. இத்தனை நாளாக எவல்யூஷன் பிளேடை எடுத்து ஸ்பின் பண்ணிவிட்டு ஸோ திடீர்னு வந்து ஒரு டிபி பிளேடை அடுக்கும்போது வந்துட்டு கேமராங்க உங்களால் இதாங்க அப்பப்போ நடக்குது. அப்பப்போ வந்து ஒரு டிபி பிளேடில் டக்குன்னு எடுத்து ஸ்பின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் டிபி பிளேடு அவ்வளோவா வந்துட்டு நான் இப்போ தான் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிபி பிளேடு. அதாவது வந்து முதல்ல வந்து நம்ம பெல்ஃபயர் ஃபஸ்ட்டு, ஸ்ப்ரைஸில் வந்து ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைஸன் வந்து 2வது பிளேடு. ரெண்டும் ஒரே பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ அன்பாக்சிங் வழியாக சொல்கிறேன். இது வந்துட்டு என்னோட 2வது பிளேடுன்றனால வந்து என்னால் பெருசாக ஹேண்ட் ஸ்பின் பண்ண முடியல. ஹேண்ட் ஸ்பின்னை விட அதை விடுங்க. இது வந்துட்டு என்னென்னா வந்து என்னால் லான்ச் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து இது ஸ்ப்ரைசனு, அதாவது ஸ்ப்ரைசன் ரெக்யூம் எவல்யூஷன் சீரிஸில் உள்ள பிளேடை லான்ச் பண்ணி பழகிட்டனால இந்த பிளேடை எடுக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்குது. ஏங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல லான்ச் பவர் இருக்குது. நல்ல வந்து ஸ்பின் பவர் இருக்குங்க, சரியான ஸ்பின் பவர் பேலன்ஸ் டைப்பில். ஸோ சண்டை போட்டு பார்த்துடலாமா? எனக்கு வந்து அப்படியே தோணிகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதை வந்துட்டு சண்டை வீடியோவை மாற்றிடுவோமா? என்கிட்ட 2 லான்ச்சர் இல்லாதனால எல்லாம் லெஃப்ட் சைடில் ஸ்பின் பண்ண முடியாது. ஸோ நான் லான்ச்சரை ஆர்டர் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் லான்ச்சரு. ஸோ அது வந்தக்கப்புறம் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி வச்சுக்குவோம். அது வரைக்கும் சும்மா ஒரு ஃபைட், அவ்வளோதான். சரி வாங்க, நெத்தியடி சொல்லியடி. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ நெத்தியடி சொல்லியடி அட்டி. ஓ ஓ ஓ ஓ ஏங்க இதெல்லாம் வந்துட்டு அட்டையை கிழிச்சுக்கிட்டு போயிடும் போல. எனக்கு தெரிஞ்ச அட்டை இன்னும் 4 நாளாக கிழிச்சுட்டு நினைக்கிறேன். அட்டி 3வது ஸ்ட்ரைக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. ஏஹா ஏங்க ஸ்ட்ரைக் பவர்லாம் சரியான சவுண்டாக இருக்குது. ஒரு மாதிரி மெட்டல் சவுண்டு கேட்குங்க ஸ்ட்ரைக்கில். நம்ம வந்துட்டு எவல்யூஷன் பிளேடில் வந்துட்டு சவுண்டு அவ்வளோவா கேட்காது. ஸோ இதில்னு வரும்போது சவுண்டு சரியான சவுண்டாக இருக்குது. நான் வந்து பேலன்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அடி ஓ அடிச்சுக்கிட்டே அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் இன்னும் 2த்துக்கும் ஸ்டிக்கரே ஒட்டலை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, பெல்ஃபேர் தள்ளாடிட்டு அவ்வளோதாங்க. இதில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். ஸோ கிளிக் சவுண்டும் நடக்கலை. ஆஸ்ட்ரல் இது சரி வாங்க அடுத்த மோடு போடுமா? நாங்கள் வரமாட்டேங்கி வந்துட்டு இருங்க. அட்டாக் மோடில் போட முடியுதான்னு பார்க்க. இதான் அட்டாக் மோடு. ஸோ அட்டாக் மோடு லாக் பண்ணிடுறேன்.
சரி வாங்க, அட்டாக் மோடில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆஸ்ட்ரல் ஸ்பைசன் திரும்ப விடுவோம். ஜெயிச்சது நம்ம ஆஸ்ட்ரல் ஸ்பைசர் தானே, எப்படினாலும் தலைவன் தான் ஜெயிப்பான், அது வேறு விஷயம். நெத்தியடி சொல்லி அடி எங்க வெளியே போயிட்டாங்க. அட்டையை தள்ளிக்கிட்டு தலைவன் வெளியே போயிட்டான். அந்த அளவுக்கு வெறி. அட்டாக் என்னால் போட முடியலங்க அந்த ஸ்டேடியத்தில். இருங்க, நான் வந்துட்டு டிஃபென்ஸில் போடுறேன். இது வந்துட்டு டிஃபென்ஸ் மோடு, இந்த ரவுண்டாக பால் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு டிஃபென்ஸ் மோடு. அதுலேயே அப்படியே லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிட்டேன். வாங்க, இதுக்கே எப்படின்னா உண்மையான ஸ்டேடியம் விட்டால் ஸ்டேடியமே அரண்டு ஓடும். சரி வாங்க, நெத்தியடி சொல்லி அடி, நெத்தியடி சொல்லி அடி. பார்த்தீங்களா, ஒரே இடத்த பிடிச்சி சுற்றுறான் பாருங்க ஸ்ப்ரைசன். அடி அடுத்தடுத்து ஸ்ப்ரைசனுக்கு. ஓ ஓ நல்ல ஒரு அடி. ஓ சரியான அடிங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ அடி மெட்டல் சவுண்டு டங்கால் டங்கால்னு கேட்குது. அடுத்தடுத்த அடி வெறியே விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளு அந்த நின்ன இடத்தையே பிடிச்சி சுற்றுறான் பாருங்க டிஃபென்ஸ் டைப்புனால. அவ்வளோதான், நம்ம இது பெல்ஃபேருக்கு வந்துட்டு பவர் போயிட்டு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், பெருசாக கிளிக் சவுண்டு வெல்ஃபேருக்கு நடக்கலை. சரி அவங்க ஹாஸ்டல் இன்னும் சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். ஹாஸ்டல் ஸ்ப்ரை இது லைட்டாக கையை வச்சிட்டேன். இவனுக்குமே பெருசாக கிளிக் சவுண்ட் ஆகலைங்க. நம்ம ஆள் சும்மா வெயிட்டை காட்டுறான். சரி கைஸ், இதோட வந்துட்டு நம்ம ஹாஸ்டல் ஸ்ப்ரைஸினோட அன்பாக்சிங், ஐயோ சாரி மச்சான், நம்ம ஹாஸ்டல் ஸ்ப்ரைஸினோட அன்பாக்சிங் முடிஞ்சு. ஸோ வந்துட்டு இதோட 16 மோடு இருக்கு இல்லையா, 16 மோடியை நான் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறேன்னா நம்ம பெல்ஃபேர் வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பெல்ஃபேர் தான் வந்துட்டு அடிதாங்கி. பெல்ஃபேர் பண்ண மாட்டாங்களா? வேறு வச்சு ஸ்ப்ரைசன் ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசனோட 16 மோடியும் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பெல்ஃபேரை வச்சு தான் அடித்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வர வீடியோ ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசனுக்கும் பெல்ஃபேருக்கும் நடக்கிற சண்டையாக தான் இருக்கும். 16 மோடு கூட சண்டையாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கேஸ். அது வரைக்கும் நான் ஃபேண்டசி பிளேடரு. ஐயோ பை கேஸ். பை.